வணக்கங்க. ஒரு ஆம்னா மண்டாட்டின்னு இருந்தாங்க ஒரு ஊரில். அந்த ஊரில் அவங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளை. 2 ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கூலி வேலை அந்த காலத்தில் தான் நம்மளுக்கு தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதில் படிக்க வச்சு அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க 2 பிள்ளைங்களுக்கு ஒரு அப்பா அம்மா. அந்த மாதிரி அவங்களையும் வளர்த்தாங்க. பெரிய பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவன் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அடுத்து கொஞ்ச நாளில் என்ன செஞ்சான், சின்ன பையன் போய் அவனுக்கு ஆசைப்பட்ட பொண்ணை ஈட்டுக்கிட்டு வந்துட்டான். எல்லாம் 2 பேரும் சேர்ந்து குடும்பம் பண்ணாங்க. இதே குடும்பம் பண்ணியிருக்கும் போது ஒரு குடும்பத்தில் இருந்தால் ஒருத்தவங்களுக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு வரும். அப்படிப்பட்ட அவங்க 2 பேருக்குள்ளே ஒன்றுபட்டு ஒன்று சண்டை வந்து, உனக்கு அம்மா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்கடா, நான் கேட்டு அப்பா கிட்ட வாங்குறதில்ல, உனக்கு என்னடா பிரச்சனைன்னு உங்களுக்கு 2 பேருக்குள்ளே போட்டுக்கணுங்க. அதுங்காட்டி அது சண்டையாகி பெருசாகி போச்சு. பெருசானதும் சின்னவன் என்ன சொல்லிட்டான், என் பங்கை பிரித்து என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு. பெரியவனுங்காண்டான், பிரி சொத்தை 2ஆக பிரி அப்படின்னு சொன்னானோ குடும்பத்தில். அதுங்காட்டி அவங்க மாமியார் விட்டுச்சானோ இவங்க மாமியார் விட்டுச்சானோ எல்லாம் வந்தாங்க. கும்பலாக கூடி ஒரு பஞ்சாயத்து நீ பேசி அவனும் கட்டுப்படலை. சொத்தை 2ஆக பிரித்தாங்க. 2 பேருக்கும் ஆளுக்கு பாதியாக கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்கவுங்க நீங்களாம் குடும்பம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் போனாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் காலமாக கஷ்டப்பட்டு ஆளாக்கி வளர்த்து இவன் கஷ்டத்தில் இந்த சொத்து சொகத்தில் சேர்த்து வச்சு 5 நிமிஷத்தில் வந்தாங்க. சொந்த பந்தம் பிரித்து இவனுக்கு கையில் கோழி குஞ்சு மாரி பிச்சு கொடுத்துட்டு போட்டாங்கடா. இந்த ஆள் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுதுடா அப்படின்னு ஒருத்தன் ஒரு மாதிரியாக பேசுவாங்கள்ல ஊருக்குள்ளே. இப்படியே பேசின அவங்கவுங்க போயிட்டாங்க. பொழுது போச்சு. இந்த ஆள் உள்ளே போய் கொண்டாட்டியோட கூட படிக்க வைக்க யாரையும் கேட்கல, கல்யாணம் பண்ண யாரும் கேட்கல, பெற்று வளர்த்தோம் யாரையும் கேட்கல, இதுக்கு வீடு கட்டி வச்சோம் யாரும் கேட்கல. ஆனால் இன்றைக்கி சொத்துன்னு வரும்போது சொந்த பந்தம்லாம் வந்து நம்மக்கிட்ட இருந்து பிரித்து கொடுக்க தாண்டி வந்தாங்க. நம்மளை யாரையும் குடும்பத்தோடு ஒன்று சேர்த்து வாழ வைக்க வரல. அதை நம்பிச்சு பாருங்க நம்ம பிள்ளைங்க. அப்போ நம்மளை பெற்றவங்கள நம்பலையே அப்படின்னு சொல்லி அவர் கொண்டாட்டிக்கிட்டு சொல்லி அழுதார். 2 பேரும் அழுதுகிட்டே சரி விடுங்க அப்படி நம்ம பிள்ளைகிட்ட தானே கொடுத்தோம் அப்படின்னு அவங்க ஒரு ஆறுதலையாக சொல்லிவிட்டு அவங்களும் படுத்து அழுதுட்டு இருந்தாங்க. இவரும் படுத்துருந்தார். இவர் சொல்லாத கிளம்பி இந்த மாதிரி பிள்ளைய கூட வாழந்தா என்ன, வாழா விட்டு என்ன இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லாத கிளம்பி போயிட்டார். இவங்க விடிஞ்சு எழுந்து பார்த்தாங்க, புருஷனை காணோம். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆகி வச்சு, 3ஆம் நாள் இவங்க பயங்கரமாக அழுவ ஆரம்பித்தாங்க. வெளியில் வந்து என்ன அத்தன்னு ஓடி அந்த மருமவெல்லாம் கேட்டாளுவோ, என் புருஷன் 3 நாளாக காணாண்டி அப்படின்னதும் ஒன்று போட்டு ஒன்று உள்ளுக்குள்ள ஒன்றால் தாண்டி போனான்னு உள்ள 2 பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கினாலுவோ. ஆமாண்டி நீங்கள் வந்து வந்த நேரம் தாண்டி என் புருஷன் இப்படிலாம் ஆகி போட்டான், நானாவது செத்தா என்னை நல்ல மாதிரியாக தூக்கி போடுங்களே என்னவோ தெரியல, என் தலைவதியும் உங்ககிட்ட இப்படி வந்து கிடக்குறேன்டி, நல்ல மாதிரியாக பேர பிள்ளைங்களை பெற்று சந்தோஷமாக குடும்பம் பண்ண காலத்தில் இந்த குடும்பம் இப்படி பிரிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க மன வேதனையில் அழுதாங்க. அதுக்கு சின்ன மருமக குடுன்னு ஓடியாந்து, நீ செத்தா நீ பயப்படாத அத்தை, நான் பணத்தால் சொப்பானிட்டா பாசப்படிய முன்னு பட்டாணத்து தச்சங்கொண்டு பவளாராதம் சொப்பானிட்டேன், இந்த பதையில் போகுறாதான் யாரோடைய ரதம்னா என் பாண்டியனை பெற்றெடுத்தா பவளாராதம் போகுதுன்னு சொல்லி அவளுடைய சொன்னான். அதுங்காட்டி மூட்டை மரிமா ஒடியாந்தா, காட்சியால் கட்டானா தூசி படிய முன்னு விழுப்புரத்து தச்சங்கொண்டு வெள்ளிராதம் சொப்பானிட்டான், இந்த வீதியில் போகுறாதான் யாரோடைய ரதம் நான் என் வீமானை பெற்றெடுத்த வெள்ளிராதம் போகுதுன்னு அவளோட இந்த சொல்லி நான் இப்படிலாம் உங்களுக்கு செய்வோம் அத்தை, நீயே அத்தை பயப்படுற, நாங்கள் இருக்கிறோம் அத்தை உனக்கு அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு சந்தோஷம். இப்போ இப்படி பேசுகிறீங்களாடி, முன்ன இப்படி சண்டை பாட்டி இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டிங்களாடி அப்படின்னதும் எங்களுக்கு தெரியாத செஞ்சுட்டோம் அத்தை, எங்களை மன்னிச்சிடாத்தன்னு அவ்வளோ சொல்லும் போதே அவங்க அப்படியே அந்த அதிர்ச்சியிலே அவங்க செத்துட்டாங்க. செத்ததும் எல்லாம் கும்பகோணானோ மௌனோ எல்லாம் தூக்கி போய் அடக்கம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தானுவோ. பெரியவங்களாம் பார்த்து ஆடப்பாங்களா ஒரு 2 நாளில் இந்த குடும்பத்தை பிரித்து அவரு அப்படி போனார், இந்த அம்மா செத்தாங்க, இன்னும் நீங்கள் எப்படிடா இருக்க போகிறீங்க, நல்ல மாதிரியாக வாங்குவோண்டா அப்படின்னு போயிட்டாங்க. பெருந்தாள் இல்லாத குடும்பம் என்னடா பண்ணுறதும் ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் பேசிட்டு போட்டாங்க. இவனு 2 பேரும் நினச்சி பார்த்தானுவோம். ஊர் சொன்ன மாரி நம்ம வந்து ஒரு வாரத்தில் நம்ம குடும்பத்தை பிரித்து கன்னியாசனமாக ஆக்கிட்டோமே அப்படின்னு இவனு நினச்சி அழுதானுவோம். ஏன்னா நான் செஞ்சிட்டேன்டா தப்புன்னு தம்பி பழகம். அண்ணங்காரனோட இந்த தம்பியை கட்டி பிடிச்சி, தம்பி நானும் தப்பு செஞ்சிட்டேன்டா, நம்ம அப்பா அம்மாவை இந்த சொத்துக்கோசம் ஆசை வச்சுன்னு 2 பேரும் நம்ம இப்படி ஆயிட்டோம்டா, இனி நம்மளுக்கு பிறக்கிற பிள்ளையாவது சொந்த பந்தத்தோட அது உறவோட நல்ல மாதிரியாக வாழணும்னு நம்ம அதுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும்டா. நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்ட மாரி நம்ம பிள்ளைங்களை கஷ்டப்பட விடக்கூடாதா, சொந்த பந்தம் என்னான்றத அதுக்கு பாசம் அன்பை காட்டி நம்ம வளரணும்டா. இனி நம்மளுக்கு 2 குடும்பம் தேவைடா, ஒரு குடும்பமாக வாழணும்டா. நம்மளை பார்த்து இந்த ஊர் ஒத்துமையாக வாழறதுக்கு நாம் ஒரு நல்ல வழியாக காட்டணும்டான்னு சொன்னான். இது எப்படி இருக்குது, அவனை ஒத்துமையாக வாழ போகிறானுவோ, அந்த குடும்பம் நல்லா இருக்குது, அதை பார்த்து அந்த ஊர் திருந்தணும்னு அவனும் ஆசைப்படுறானுவோ, அந்த மாதிரி திருந்தி அவனும் வாழறானுவோ.
நல்லா இருக்குதான்றதை நீங்கள் தான் அந்த கதையை பார்த்து சொல்லணும்.